முன்னதாக தற்போது ஜம்முனுடைய 8 இடங்கள்ல ட்ரோன் தாக்குதலை ஏவுகணைகளை வீசிய பாகிஸ்தானினுடைய முயற்சி முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக தடுத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தற்போது கடந்த ஒரு அரை மணி நேரமாக பாகிஸ்தான் மீண்டும் தனது போர் ஒப்பந்த அறிக்கையை மீறி தற்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த முறை, அதாவது காலை போலவே இந்த முறையும் தற்போது ட்ரோன்கள் மற்றும் இந்த ஏவுகணைகளை கொண்டு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த விமானம் மற்றும் ஆர்மி நிலையங்கள் மீது, அதாவது ராணுவ நிலையங்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றது. ஆனால் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த S-400 ரக அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தற்போது அனைத்து அந்த ஏவுகணைகளும் வானிலேயே தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்து வருவதை நம்மால் பார்க்க முடியாது. காசியில் நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஜம்மு ஏரியா, அதாவது ஜம்மு பகுதி முழுவதுமே தற்போது பிளாக் அவுட் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பகுதியில் எங்கேயுமே தற்போது மின்சாரம் கிடையாது. இதனால் எந்த தாக்குதலை பாகிஸ்தான் தொடுக்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு சரியாக கணிக்க முடியாது. அதனால் அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி முற்றிலும் தற்போது பிளாக் அவுட் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ட்ரோன்களை தற்போது தாக்கி அழிப்பதற்காக ஆர்டிலரி டிஃபென்ஸ் கன்ஸ் என்று சொல்வார்கள், அந்த பெரிய ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி தற்போது அந்த ட்ரோன்கள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. காலையில் நாம் பார்த்தோம், குறைந்தது 9 ட்ரோன்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த காமகாசி சூசைட் ட்ரோன்கள் பாகிஸ்தானின் பல இடங்களில் விழுந்து சேதத்தை உண்டாக்கியது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் ஏவிய எந்த ஒரு ட்ரோனும் தற்போது இந்திய மண்ணில் கூட அது விழவில்லை. நடுவானிலேயே அந்த ட்ரோன்கள் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, பாகிஸ்தான் நேற்று இரவை போலவே தற்போதும் சிறிய ரக ஏவுகணைகளை வைத்து இந்தியா மீது, குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கிய பாதுகாப்பு படைக்கு சொந்தமான அந்த யூனிட்டுகள் மீது நிலைகள் மீது தற்போது தாக்குதலை நடத்த முயற்சி செய்திருக்கிறது. இந்த ஏவுகணைகளை, இதெல்லாமே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள், குறுகிய தூரத்திற்கு பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளை தான் தற்போது பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது. அந்த ஏவுகணைகளை தற்போது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்று காலை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி இன்று காலை எப்படி பஞ்சாபில் அந்த பாகிஸ்தான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினார்களோ அதே போல தற்போது ஜம்முவின் பல பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தற்போது இந்திய பகுதிகளில் நோக்கி ஏவப்பட்ட சுமார் 8 ஏவுகணைகள் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. தற்போது தகவல், அதாவது பாதுகாப்பு படையிலிருந்து வரக்கூடிய தகவலும் சரி, மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய தகவலும் சரி, தற்போது எந்த பாதிப்பும், அதாவது இந்த இந்தியா தற்போது எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய யாருக்கும் அல்லது எந்த பாதுகாப்பு படை நிலைகளுக்கும் எந்த ஒரு சேதமும் தற்போது வரை ஏற்படவில்லை. அவர்கள் எவ்வாறு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு எதிர்த்தாக்குதல் முறையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது பாதுகாப்பு படையும் மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய தகவலும் உறுதி செய்திருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நடுவானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல காலையில் எப்படி பாகிஸ்தானிலும் இதே போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் துளைத்துக் கொண்டுதான் இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் சென்று அந்த தாக்குதலில் ஈடுபட்டது. ஆனால் பாகிஸ்தான்களின் ஏவுகணையாக இருக்கட்டும், அந்த பாகிஸ்தானின் ட்ரோன்களாக இருக்கட்டும், எதுவுமே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை S-400, ஆகாஷ் மிசைல் மற்றும் அக்ஷதீத் என்று 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கின்றன இந்தியாவின் வசம். இது ஜம்மு காஷ்மீர் பல்வேறு பகுதிகளில் இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதுவரை பாகிஸ்தானின் ட்ரோன்களாகட்டும் அல்லது ஏவுகணைகளாக இருக்கட்டும், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இதுவரை அந்த ட்ரோன்களாக இருக்கட்டும், மிசைலாக ஏவுகணைகளாகட்டும் அதனால் முடியவில்லை என்பது நம்மால்
புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமாக பத்தன்கோட், ஜம்மு போன்ற பகுதிகளில் பத்தன்கோட்டில் ஒரு மிக முக்கியமான விமான படைக்கு சொந்தமான ஒரு நிலை இருக்கிறது. ஜம்முவில் பல ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அதாவது ராஷ்டிரிய ரைபிள்ஸா இருக்கட்டும் அல்லது பேரா ஸ்பெஷல் போர்ஸா இருக்கட்டும், இந்த யூனிட்டுகளுக்கு சொந்தமான பல நிலைகள் அங்கு இருக்கின்றன. இந்த நிலைகளை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது. இந்த ஏவுகணைகளும் ட்ரோனும் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் இவை அனைத்துமே நடுவானிலேயே தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றனர். பாலா, முகிலன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. ஜம்மு பகுதியில் 8 ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல்களை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்தியா. S-400 வான் பாதுகாப்பு முறை மூலமாக இது முழுவதுமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது.